என் பேர் சுடர்மணி. நான் தஞ்சாவூர்ல தான் இருக்கிறேன். இப்ப நான் இஸ்லாம்ல சேரலான்னு இருந்தேன். அது எங்க வீட்டுல யாருமே அனுமதிக்கல. இல்ல நான் இப்ப இஸ்லாம்ல நான் மாறலனாலும் அதைப்படி நான் கடைபிடிக்கலாமா, இல்ல என்னுடைய குழந்தைங்களும் பிறந்த பிற்பாடு அதுல இஸ்லாம்ல சேர்த்துலாமா? அதான் ஃபர்ஸ்ட் என்னுடைய கேள்வி. அதாவது இஸ்லாம்ங்கிற மார்க்கத்தை ஒரு ஏற்றுக்கொள்ள விரும்பினால் அவங்க குடும்பத்தில் பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது பொதுவாகவே எல்லா மதங்களையும் நடக்கக்கூடியதுதான். ஒரு மதத்தில் இருந்துட்டு வேற ஒரு மதத்துக்கு போகும் பொழுது குடும்பத்தில் உள்ளவங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். பெண்களாக இருந்தால் அது கூடுதலாக அந்த எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டி வரும். அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள விரும்புறாங்க, ஆனா குடும்பத்தார் எதுவுமே அதை ஒத்துக்கறல. அப்ப நான் எப்படி கடைபிடிக்கலாமான்னு கேட்கிறாங்க. முதல்ல இஸ்லாம்ங்கிறத நீங்க இரண்டு விதமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்னு வெளிப்படையாக உலகத்தில் முஸ்லிம் என்று டிக்ளேர் பண்ணிவிட்டு வாழ்வது ஒரு வகை, அது ஒரு வகை. இன்னொரு வகை என்னவென்று சொன்னால், டிக்ளேர் பண்ண முடியாத நிலை இருந்தால் மனதளவில் இந்த கொள்கைதான் சரி என்று ஏற்றுக்கொண்டு மனதளவில் தன்னளவில் கடைபிடிப்பதும் ஒரு முறை இருக்கிறது. இது எப்ப என்று கேட்டால், நபிகள் நாயகம் அவர்கள் மக்காவில் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்யும் பொழுது அவங்கள பிரச்சாரம் செய்ய விடல. ஏன்னா அவங்க அந்த வேர்லயே கையை வைக்கிறாங்க. அது நாங்கள் உயர்ந்தவர்கள், நாங்கள் உயர்குலம்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்கே ஒரு ஆப்படிக்கக்கூடிய வகையில் அவங்களுடைய பிரச்சாரம் இருந்ததுனால அவங்கள பேச விடல, ரொம்ப துன்பப்படுத்தினாங்க, பிரச்சாரம் செய்ய விடல. ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்னு சொன்னா அதுக்காக வேண்டி அவரை சுடுமணல்ல போட்டு சித்திரவதை செய்வார்கள், பாறாங்கல்லத்துக்கு நெஞ்சில வைப்பார்கள். இப்படி எல்லாம் கொடுமைப்படுத்துறதை பார்த்த பிறகு நபிகள் நாயகம் காலத்தில் சில பேர் வெளிப்படையாக சொல்லி அந்த துன்பங்களை சகித்துக் கொண்டார்கள். சில பேர் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, உள்ளுக்குள்ள இந்த எதுக்கு இந்த துன்பம் கஷ்டப்படணும், நம்ம இறைவன் நம்ம முஸ்லீமா இருந்துக்கிறோம், உலகத்தில் எப்படி தொலைஞ்சிட்டு போறோம் அப்படிங்கிற மாதிரி நினைத்து கொண்டு ரகசியமாகவும் சில பேர் நினைஞ்சாங்க அந்த கொள்கையை கடைபிடித்தார்கள். அப்ப இஸ்லாம்ங்கிறது இறைவனுடைய மார்க்கம் என்று நம்ம நம்புற காரணத்தினால இறைவன் உள்ளத்தை தான் பார்ப்பான், வெளித்தோற்றத்தை கடவுள் பார்க்க போறது இல்லை. அப்ப வெளித்தோற்றத்தில் நம்ம ஒரு நிர்பந்தம் நெருக்கடிக்காக வேண்டி சில விஷயங்களை வெளிப்படுத்தாமல் இருந்தோமே, ஆனால் இதுக்குத்தான் இவன் வெளிப்படுத்தாமல் இருக்கிறான் என்பதை அறிந்தவன் தான் கடவுள். உலகத்துடைய பேப்பரை வச்சுக்கிட்டு முடிவு எடுக்கிறவன் கடவுள் கிடையாது. என்ன சர்டிபிகேட் வச்சுக்கிற முஸ்லீம்ங்கிறதுக்கு அப்படின்னு கடவுள் கேட்க மாட்டான். உலகத்தில் ஏதாவது இடஒதுக்கீடு ஏதாவது பிரச்சனைனா சர்டிபிகேட் என்னன்னு கேட்பாங்க. மறுமையில இறைவனுடைய சன்னிதானத்தில் நம்ம நிறுத்தப்படும் பொழுது அங்க இறைவன் எதை பார்ப்பான், உங்க மனசில் கரெக்டா நம்பினீங்களான்னு பார்ப்பான். அதனால வெளிப்படையாக அதை சொல்ல முடிந்தவர்கள் வெளிப்படையாக சொல்லுங்க, முடியலையா இது கரெக்டான கொள்கையா இருக்கா, சரி அதுக்குரிய காலம் கணியட்டும் என்று சொல்லி தன்னளவில் செயல்பட்டு கொண்டார்களே, ஆனால் அவர்களும் இறைவன் முஸ்லீம் தான். அவங்களுடைய தொழுகை போக்குவரத்து பெயர்களை மாற்றிக் கொள்ளாவிட்டாலும் சரி, அவங்களுடைய பழைய முறைப்படி இருந்து கொண்டாலும் சரி, அவங்க யாரும் அறியாத வகையில் அவங்க முஸ்லீமாக இருப்பார்களே ஆனால், வாழ்ந்தார்களே ஆனால் அது இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படும். குர்ஆன்ல இப்படி வசனம் இருக்குது, யார் ஒருத்தர் நிர்பந்தத்திற்கு உள்ளாகி இறை மறுப்பை மொழிந்து விட்டாரோ அவர் மீது குற்றமில்லை. அப்ப எல்லாமே மனித சக்திக்கு உட்பட்ட இது மார்க்கம். இஸ்லாம்ங்கிறது யார் யாருக்கு என்ன அளவுக்கு ஏழுமோ அதை கடைபிடிக்கக்கூடிய ஒரு மார்க்கமா இருக்கிறதுனால இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. இறைவன்ட்ட உங்களுக்கான அது அங்கீகாரம் கிடைக்கும்.